வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம் கன்னிராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், வேலையில் இருந்த நிலையற்ற தன்மைகள் இதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்புகளை இந்த குருவின் வக்கர பெயர்ச்சி உங்களுக்கு காட்டப்போகிறது. குரு வக்கரமாகி மிதுன ராசிகளில் போகும்போது உங்கள் ராசியின் 10ஆம் இடம், லாபஸ்தானத்துக்காரர் 10ஆம் இடத்துக்கு போவதனால் தொழிலே மாற்றம், இடப்பெயர்ச்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே புதிய விதமான எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். கலத்திரன் மூலம் இருந்த பிரச்சனைகள் குறையும். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை, மண்டபடி சண்டை அப்படின்னு சொல்லுவோம், அப்படி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு அடிச்சுக்கிறீங்க. இது எல்லாமே உங்களுடைய மனதை ரொம்ப பாதித்திருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சூழ்நிலையை இந்த குருவின் பார்வை காட்டிவிடும். சனி பகவான் வக்கரத்தில் இருக்கிறார், நேரடியாக உங்கள் ராசியை பார்த்து இருக்கிறார். அதனால் ஏகப்பட்ட கஷ்டங்களை கொண்டு வந்திருக்கிறார் கலத்திர சனி அப்படிங்கிறதுனால இந்த சனி பகவானின் தாக்கங்கள் இந்த நவம்பர் 29ஆம் தேதி வக்கரத்தில் நிகழ்ந்து அதையும் குரு பார்க்கறதுனாலே உங்களுக்கான லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய சூழ்நிலை. அதுபோல் பஞ்சமாஸ்தனி மகர ராசி மேலே பார்வதனாலே சுகங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எதிர்பாராத லாபங்களும் உண்டு. குழந்தைகள் வளர்ச்சியிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படிக்கவே இல்லை சார் என் குழந்தைங்கன்னா இப்போ படிக்க ஆரம்பிப்பாங்க, கவலைப்படாதீங்க. சிலருக்கு மெடல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. வெற்றிகளை பெற்று நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளையும் காட்டுகிறது. உங்கள் முயற்சியிலே புதிய விதமான பரிமாற்றங்களையும் சுறுசுறுப்பையும் தரக்கூடிய நாள்களே இது வந்துவிட்டது அப்படிங்கிற மாதிரி கட்டியம் சொல்லக்கூடியது நவம்பர் 29க்கு பிறகு இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிகிறது. அதனாலே இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகளை குரு ஏற்படுத்துகிறார். அதனால் இந்த குருவின் வக்கர பயிற்சி உங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.